வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன தெரியுமா? ரியல்மியோட T500 Pro அதை பற்றி தான் அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு 24 மணி நேரத்தில் நான் பெரும்பாலும் வந்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். அதை தவிர இன்னொரு 7 மணி நேரமாவது அது வந்து தனியாக பேர்ன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நீங்கள் ஆப்பில் அந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் பார்ப்பீங்க. ஸோ இது வந்து நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா 2600 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அண்ட் 2800 ரூபாய்க்கு இப்போ விற்றுக்கிட்டு இருக்குது. ஸோ டே ஒன் யாராவது வாங்க முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களாம் 2600 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. அதாவது 2599 ரூபா. நான் அமேசான் வழியாக வாங்கினதுனால அவங்க ப்ராசஸிங் ஃபீ ஒரு 5 ரூபா போட்டாங்க. இதுவே நீங்கள் இப்போ ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லாட்டி வந்து அமேசான்லேயோ வாங்குறதா இருந்தால் 2799 ரூபா ப்ளஸ் அவங்களோட அடிஷ்னல் சார்ஜஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஓப்பன் பாக்ஸோ இல்லாட்டி ப்ராசஸிங் சார்ஜஸோ இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எந்த விதத்தில் கொஞ்சம் ஹைலைட்டாக இருந்தது அப்படின்னா அந்த காம்பேக்ட் டிசைன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தது. ப்ளஸ் சிங்கிள் டிரைவரில் ஹைரஸ் ஆடியோ. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம நார்டு பட்ஸ் 4 ப்ரோலையே சூப்பர் இம்ப்ரெஸ்டு, நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நார்டு பட்ஸ் 3 ப்ரோ ஒன் ஆஃப் த ஃபேவரட் எனக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுலேருந்து பட்ஸ் 4 ப்ரோக்கு என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது. ஏன்னா பட்ஸ் 3 ப்ரோ வந்து 12.4 mm டைனமிக் டிரைவர், ஒரு சிங்கிள் டிரைவர் யூனிட் தான். பட்ஸ் 4 ப்ரோ பார்க்க போனால் 12 mm டிரைவர் தான். பட் அதுலேயே இன்னும் பெட்டராக நாங்கள் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க டியூனிங். இது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு சிங்கிள் டிரைவர். ஸோ ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் இதனால தான் இதை சார்ந்த ஒரு சில கேள்விகளாக பட்ஸ் ஏர் 7 கம்பேர் பண்ணும்போது எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பட்ஸ் ஏர் 8 கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது அண்ட் நார்டு பட்ஸ் 3 ப்ரோ கம்பேர் பண்ணால் எப்படி இருக்குங்கிற மாதிரியான சில இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸும் அவங்க கூட கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆக மொத்தம் 2800 ரூபாய்க்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துடலாமா? ஓகே, ஸோ பாக்ஸ் மேலே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ரியல்மி பட்ஸ் T500 Pro AI அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த டிரான்ஸ்லேட் இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி நம்ம பார்த்துருப்போம். அண்ட் கீழே மேட் இன் இண்டியா LHDC ஹைரஸ் ஆடியோ ஒயர்லெஸ். ஸோ இது எல்லாமே ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் சைடில் வந்து 50 dB ஃப்ளாக்ஷிப் நாய்ஸ் கேன்சலேஷன். ஆக்சுவலாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட் நான் அது இங்கேயே சொல்கிறேன். ANC பொறுத்த வரைக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் என்னால் பார்க்க முடியுது. அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் இதுக்கு முன்னாடி நான் 55 dB 53 dBலாம் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். 50 dB பட் நிஜமாகவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியுது. அடுத்து 12.4 mm ஹைரஸ் ஆடியோ டிரைவர்ஸ் இருக்குது. ஸோ சிங்கிள் டிரைவர் தான். அண்ட் இந்த சைடில் என்ன போட்டிருக்காங்கன்னா 56 hours லாங் லாஸ்டிங் பேட்டரி, 3 மைக் கிளியர் கால் சிஸ்டம். ஸோ இது எல்லாமே நிஜத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நான் என்ன சொல்வேன்னா கால் நிஜமாக இம்ப்ரெசிவாக இருந்ததுங்க. 3 மைக் அப்படிங்கிறது ஒரு சைட்லேயுமே 3 மைக்ரோஃபோன் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 3500 ரூபா 4000 ரூபாயில் பார்த்த விஷயத்தை இப்போ இனிஷியல் சேலில் யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா 2600 ரூபாய்க்கு கிடச்சிருக்கும், இல்லை 2800 ரூபாய்க்கு இப்போ வாங்க முடியுது அப்படின்னு சொல்ல முடியுது. அடுத்து என்னென்னா பேக்கில் உங்களுக்கு நம்ம வாங்கியிருக்கிறது வந்து லெமன் கோலா. ஆக்சுவலாக நல்லா இருக்குது, சீரியஸாக செம்ம க்யூட்டாக இருக்குது. சூப்பர் இம்ப்ரெஸ்டு நான் டிசைனில். அப்போது ஃப்ளாவே இல்லையானா வரேன் ஒரு சில விஷயங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். என்ன இது திருப்திப்படுத்திச்சா இல்லாட்டி இதே பட்ஜெட்டில் இருக்கிற வேறு சில ப்ராடக்ட்ஸ்க்கு போகலாமா அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக கன்வே பண்ணுறேன். ஸோ மேலே மாடல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மந்த் அண்ட் இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஏப்ரல் மாதம் இந்த வருஷம் தான். அண்ட் இதில் போட்டிருக்க MRP வந்து 4299. நமக்கு விற்கிறது வந்து 2799. திரும்பியும் ஒரு தடவை மென்ஷன் பண்ணுறேன், இனிஷியல் சேலில் வாங்கியிருந்தா 2599 ரைட்டு. ஸோ மற்றபடி மீதி எல்லாமே அட்ரஸ் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா பேக்கேஜிங் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. நான் ஆல்ரெடி பட்ஸ் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்ததும் பார்த்த உடனே சூப்பர் இம்ப்ரெஸ்டுங்க. வேறு லெவல் டிசைனுங்க. ரியல்மி சீரீஸே பேசாமல் என்ன பண்ணுங்கள், நான் சும்மா ஒரு இதுக்கெலாம் சொல்லலை. BBK ஃபேமிலி அப்படின்னு வரும்போது ஓப்போ, OnePlus, ரியல்மி. ஓப்போ ஆல்ரெடி கிட்டத்தட்ட கை கழுவிட்டாங்க. அவங்க எதுவுமே பெருசாக இப்போ பண்ணுறது கிடையாது. எல்லா நல்ல ஆடியோ ப்ராடக்ட்ஸுமே OnePlus பேரில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் வந்து ரியல்மியோட இந்த மாதிரியான சூப்பரான டிசைன்ஸை OnePlusோட ப்ராடக்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ டூப்ளிகேட் ஆகுதுல்ல. இப்போ 2800 ரூபாய்க்கு நான் பார்த்தா இதுவும் இருக்கும், அப்புறம் அது பக்கத்துலேயே வந்து நார்டு பட்ஸ் 3 ப்ரோ இருக்கும். இவங்ககிட்டயே நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸே இருக்கும். ரியல்மி பட்ஸ் ஏர் 8 அது ஒரு பக்கம், ஒரு இதுலேருந்து ஒரு 500 ரூபா 600 ரூபாய் எக்ஸ்ட்ராவா. ரியல்மி பட்ஸ் ஏர் 7 பழைய ஸ்டாக் இப்போ 3000 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ எதுக்கு அதுக்கு பேசாமல் ரியல்மி அழிக்கணும்னு நான் சத்தியமாக சொல்லலை. பட் ரியல்மி சூப்பராக டிசைன் பண்ணுறாங்க, அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இதை பார்த்தா எல்லாருமே சூப்பர் இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஃபஸ்ட்டு டைம் யாராவது இந்த கேஸை பார்த்தாங்கன்னா அவங்க எல்லோரும் கேட்குறது என்ன அது இவ்வளோ அழகாக இருக்குது, இது என்ன லெதரா ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு செம்ம இம்ப்ரெசிவ். சைடில் லேண்ட்யார்டுக்கு ஒரு பாயிண்ட் இருந்தது. நான் ஒன்றும் யோசிக்கிறேன், என்ன இது வேறு கொடுத்துருக்காங்க, அப்போ இதுக்கு ஏதாவது ஆப்ஷன் உள்ளே இருக்குமோன்னு பார்த்தேன். அதையும் உள்ள பேக்கேஜில் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் டு டீட்டெயில் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஒரு அட்ஜஸ்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து அவங்களோட அந்த ரியல் மியாவ் அதோடைய மூஞ்சி பதிக்கப்பட்டுள்ளது. சீரியஸாக இது வந்து க்யூட்டான ஒரு மேட்ருங்க. பக்காவாக இருக்குது, செம்ம அழகாக இருக்குது. வெளியில் எங்கே எடுத்துகிட்டு போனாலும். இப்போ நீங்கள் ஏன் கண்ட்ரோலுக்கு வந்துட்டீங்க? இப்போ உங்களுக்கு வயசு 3 இருக்கும், என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள். உள்ளே வேறு என்னெல்லாம் இருந்தது அப்படின்னா
எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸுங்க, லார்ஜும் ஸ்மாலும் இதில் இருக்குது. அப்புறம் எப்பயும் மாதிரி யாரும் படிக்காத அந்த யூசர் மேனுவலுங்க. கூகுள் ஃபாஸ்ட் பேர் இருக்கும் நண்பர்களே. ಅಪ್ಡೇಟ್ ಒಂದು ವಂತರುಕು ಅಪ್ಡೇಟ್ ಪನಿಯಾಚು ಫ್ರೆಂಡ್ಸ್. ஓகே, ஸோ அவங்க வெப்சைட்டே ஓப்பன் பண்ணியாச்சு. ப்ராடக்ட் பேஜுக்கு போயிட்டேன். ரியல்மி பட்ஸ் T500 Pro நத்திங் வேஸ் பட் மியூசிக் அப்படின்னு போட்டிருக்காங்க. 50 dB ஆல்ரெடி நம்ம பாக்ஸில் பார்த்த விஷயங்கள். ஓகே, பேட்டரி லைஃப்லாம் ப்ராமிசிங்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. சொல்லப்போனால் CMF ப்ராடக்ட்ஸில் வந்து ஓவர் த ரன் நான் எதை மிஸ் பண்ணுவேன்னா இந்த மாதிரி பேட்டரி லைஃப் தான். பட் இதில் டே 1 இப்போதைக்கு நல்லா இருக்குது. பட் இதுக்கப்புறம் சில மாதங்கள் கழித்து நீங்கள் யாராவது தான் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் நான் ஒரு 2 weeks அவ்வளோதாங்க மேக்ஸிமம் வச்சுருப்பேன். 2 to 3 weeks நம்ம கம்யூனிட்டிலே யாருக்காவது TWS வேணும்னா அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அதனால் என்கிட்ட இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. லாங் ரனில் நான் இதை வச்சுருந்து என்ன பண்ண போகிறேன், அதனால் போயிடும். ஸோ நீங்கள் யாராவது வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற டேட்டா தான் அதுக்கப்புறம்லாம் 6 months கழிச்சு எப்படி இருக்குது இல்லைன்றதெல்லாம். சரி, அடுத்து என்னென்னா அந்த கேண்டி பாக்ஸ் டிசைன் அல்ட்டிங்க, சீரியஸாக மாஸ். 6 மைக், அதான் 3 மைக். ஓகே, இதில் கலர் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் எனக்கு இந்த எல்லோ வந்து ஃபேவரட்டுங்க. கேஸோட மெட்டீரியல் தரமான மெட்டீரியலுங்க, சீரியஸாக ஹிஞ்சு செம்ம சாலிடாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் ஃபிலிம் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் பட்ஸ் ப்ளேஸ் பண்ணுற இடத்துலையும் பிளாஸ்டிக் ஃபிலிம் இருக்கும். அதை மட்டும் தான் நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணதும் பீல் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி மீதிலாம் அப்படியே இன்டாக்டாக இருக்கும். பேக்கில் வந்து ஒரு டைப் சி போர்ட் இருக்குது. அதுக்கு மேலேயே வந்து ஹைரஸ் ஆடியோ LHDC அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிங்கிள் டிரைவர் பட்ஸ் தான், ஆனால் நிஜமாவே சூப்பர் இம்ப்ரெசிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. குட் ஒர்க் ரியல்மி. லைட்டர் தானே கேண்டியா. ஒரு பட்டும் வந்து 4.5 grams அப்படிங்கிறதுக்கு போட்டிருக்காங்க. நிஜமாக ரொம்ப லைட்டாக இருக்குது. ஆக மொத்தம் ஒவ்வொரு பட்ஸ்லேயுமே 3 மைக்ரோஃபோன் வச்சதும் அற்புதம். அண்ட் இதில் டாப்பில் வந்து டச் ஏரியா அது பாருங்க, அது லைட்டாக ஒரு பல்ல மாதிரி கொடுத்துருக்காங்களா. அப்புறம் இயர் டிப்ஸ் நல்ல செம்ம சாலிடாக ராக் சாலிடாக பையன் மாட்டியிருக்கிறான். மெஷ் வந்து எப்பயுமே ட்ரெடிஷ்னலாக உங்கள் இதில் மெஷ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. மைக்ரோ ஃபைபர் மெட்டீரியல் மாதிரி. அவ்வளோதான். லாக் ஆகிட்டானா? இல்லை, ஆகலை. சாம்சங் அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் இல்லைங்க, ஈஸி தான். மைக்ரோஃபோனுக்கும் ப்ரெஷர் வெண்ட்டும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இந்த இடத்துல வந்து நார்டு பட்ஸை நான் ரெஃபர் பண்ணுறேன். என்னையா அது சும்மா ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அதோட ஸ்டெம் வந்து கொஞ்சம் தின்னாக இருந்தனால இங்கே மாட்டினதுமே, இயரில் மாட்டினதுமே இந்த லோப் ஏரியாவில் அது என்னமோ கொஞ்சம் அடிஷ்னல் கம்ஃபோர்ட் ஆட் பண்ண மாதிரி இருந்தது. எது? நார்டு பட்ஸ் 3 Pro and 4 Pro. இது வந்து கொஞ்சம் ஒய்டர் ஸ்டெம் இருக்கிறனால அந்த இடத்துல ஒரு சின்ன கம்ஃபோர்ட் டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகுது. ஸோ இதை தான் சொல்கிறேன். இப்போது காதில் வந்து ரெஸ்ட் ஆகிற இடம் இதில் எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள், ஃப்ரண்ட்டில் மேலே. பட் இதில் பாருங்கள் ஒய்டாக இருக்கா. ஸோ அதனால் அந்த ஒரு ஏரியாவில் வித்தியாசம் ஏற்படுதுங்க. வியர் பண்ணும்போது நம்மளால் அந்த வித்தியாசத்தை உணர முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது நார்டு பட்ஸ் 4 Pro, இது வந்து ரியல்மி T500 Pro. பட் அதுக்காக வியர் பண்ணிட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புறம்னா அப்படிலாம் இல்லை. இதை விட அது இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படி சொல்கிறேன். ரியல் டைம் வந்து AI ஸ்மார்ட் சைலன்ஸ் இதெல்லாம் வந்து நிஜமாக ஒர்க் அவுட் ஆகுது. டிரான்ஸ்பரன்சிலே இருக்கும்போது கூட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஸ்விட்ச் ஆகிக்குது. டிரான்ஸ்பரன்சி மோடில் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில ஜென்ரேஷன் இப்போ T200 மாதிரியான ப்ராடக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வே பெட்டர். ஏன்னா 1000 ரூபா கிட்ட வித்தியாசம். அந்த 1000 ரூபா வித்தியாசத்தை ரொம்பவே சாலிடிஃபை பண்ணும் விதமாக தான் அமைஞ்சிருக்கு. டிரான்ஸ்பரன்சிலையும் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குது. அண்ட் ஏஎன்சிலையும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஏஎன்சி டிரான்ஸ்பரன்சி ரெண்டுமே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் வண்டியில் போகும்போதோ இல்லாட்டி சைக்கிளில் போகும்போதோ அதை யூஸ் பண்ணுறீங்கன்னா காற்று அதிகமாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக மைக்ரோஃபோன் வந்து கச்ச 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 கச்சன்னு சவுண்ட் வரதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ரெண்டுத்தையுமே டர்ன் ஆஃப் பண்ணிட்டா, அதாவது என்னது ஆஃப் ஸ்டேட்டு, ஏஎன்சியும் இல்லை டிரான்ஸ்பரன்சியும் இல்லை, ஆஃப் ஸ்டேட்டில் இருந்தால் இந்த மாதிரியான அந்த மைக்ரோஃபோன் பிக் பண்ணுற நாய்ஸ் எதுவும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஓகே, 100% ஓகே, நாய்ஸ் கேன்சலேஷன், நாய்ஸ் ரிடக்ஷன் இதெல்லாமே ஓகே. இதெல்லாம் நிஜமாவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சுங்க. இந்த மைண்ட் ஃப்ளோ மோட் வந்து சத்தங்கள்லாம் வந்து ஆப்லேயே கொடுத்து வச்சுருக்காங்க. ஆங்கர்லேருந்து எல்லாருமே இதை பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. டிரைவர் யூனிட் நல்லாயிருக்கு. இன்னும் சில நாட்கள் நான் பயன்படுத்தினதுமே அது இன்னும் பெட்டராக ஆகும். டயஃப்ரம் இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகணும். ஸோ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஐ எம் இம்ப்ரெஸ்ட், ஆக்சுவலாக குட். பட் ஃபேக்ட் என்னென்னா, இது வரைக்கும் TWS யூஸ் பண்ணாத ஒரு நண்பர்கிட்ட வந்து நான் TWS கொடுத்தேன். அவரோட ஃப்ளேவர் மேபி அவர் வந்து பேஸ் கூட எதிர்பார்க்கலாம். அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு என்ன சொன்னார்னா, எனக்கு ரியல்மி பிடிச்சிருக்கு ப்ரோ, நல்லாயிருக்கு. ரியல்மியை விட எனக்கு நார்டு பிடிச்சிருக்கு, நார்டு பட்ஸ் 3 Pro and 4 Pro அப்படின்னு சொன்னார். ஸோ இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, நான் மட்டும் சொல்கிறது வேறு விஷயம். நான் மட்டும் சொல்லும் போது எப்படி இருக்குன்னா, என்னோட ஃப்ளேவர் இல்லாட்டி எனக்கு பிடிச்சிருக்குங்கிறனால நான் ஹைலைட் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் 19 யார்கிட்டயாவது நம்ம கொடுத்தாலும் அவங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக நார்டுக்கு வந்து அடாப்ட் ஆகிடுறாங்க. அதோட அந்த பேஸ் வேவ் சிக்னேச்சர் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்குது.
பட் இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் எந்த அளவுக்கு ப்ரோ இருக்கும்? எனக்கு ஆனால் ரியல்மியோட டிசைன் பிடிச்சிருக்கு, கலர் பிடிச்சிருக்கு, நான் அதனால் ரியல்மி போகலான்னு இருக்கேன் ப்ரோ. அப்போ நான் ரொம்ப பெரிய விஷயங்களை மிஸ் பண்ணுவேனான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. ரொம்ப டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸில் எதுவும் இருக்காது, நீங்கள் பயப்படாதீங்க, அந்த அளவுக்குலாம் மிஸ் பண்ண போகிறது இல்லை. அப்புறம் அப் டு 1000 kbps ஃபுல் பேண்ட் வித் டிரான்ஸ்மிஷன் இருக்கும். 24 bit 96 kHz இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், EQ மோட்லாம் நல்லா இருக்குது, நான் அதெல்லாம் ஆப்பில் காட்டுறேன். ஸோ இப்போ சிங்கிள் பிளேபேக் 13.5 hours இதையும் நான் டெஸ்ட் பண்ணேன். 7.5 hours வரைக்கும் போட்டு அடித்து துவைச்சிட்டேன் 100% வால்யூமில். கண்டிப்பாக இந்த 13.5 hours பிளேபேக்குன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ANC ஆஃப் அண்ட் AACயில். நான் LHDCயில் அண்ட் டிரான்ஸ்பரன்சி ஆனில் வச்சு போட்டிருந்தேன். டிரான்ஸ்பரன்சி ஆன் அண்ட் ஃபுல் வால்யூம் அப்படி வைக்கும்போது 7.5 மணி நேரம் ப்ளே ஆச்சுங்க. 10% சார்ஜுக்கு அப்போ தான் வந்துச்சு 7.5 மணி நேரம் ப்ளே ஆனதுக்கப்புறம். ஸோ 56 hours வரைக்கும் டோட்டல் பிளேபேக் சொல்லியிருக்காங்களா. ANC ஆன்லேருந்து AACயில் கேட்டோன்னா 8 மணி நேரம், ANC ஆஃப்லேருந்து LHDCயில் கேட்டால் 9 மணி நேரம், ANC ஆன்லேருந்து LHDC ஆன்லேயும் இருந்தால் எல்லாமே ஆனில் இருந்ததுன்னா 5.5 hours வரைக்கும் சிங்கிள் ப்ளே. இதில் கண்டிஷன்ஸ் என்னென்னா கண்டிப்பாக வந்து வால்யூம் பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ஒரு டெஸ்ட் இப்போதைக்கு பண்ணியிருக்கேன். 7.5 மணி நேரம் கிட்ட உயிரோடு இருந்தது. அதுக்கு ஹைலைட் என்னென்னா 100% கிட்ட வால்யூம், சரியா வால்யூம் 95 to 100% ஃபுல் வால்யூம் வச்சிட்டேன். நைட்டு பூரா பாடிட்டு கிடந்தது. காலையில் எழுந்து பார்க்கும்போது என்ன பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தா காலையிலும் பாடிட்டு இருந்தது. அப்போ தான் தெரிஞ்சது, ரைட்ரா என் காலி 7 மணி நேரம் கிராஸ் பண்ணிட்டான் அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ கிட்டத்தட்ட 7.5 மணி நேரம் கிட்ட மேட்ச் பண்ணிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஆனால் ஐஃபோனில் ப்ளே ஆகும்போது என்ன இருக்கும், LHDC டிஃபால்ட்டாகவே டிசேபிள்டாக தான் இருக்கும், AACயில் தான் ப்ளே ஆகிருக்கும். இது வந்து லைவ் ட்ரான்ஸ்லேஷனுங்க. இந்த ஸ்விட்சிங் அக்ராஸ் 3 devices இது நான் கண்டிப்பாக ரிவ்யூவில் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குங்கிறத ஷோகேஸ் பண்ணுறேன். Bluetooth 6.1 இருக்குது. அல்ட்ரா லோ லேட்டன்சி 45 milliseconds அப்படிங்கிறது வந்து LHDC சப்போர்ட்டட் டிவைசஸில் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அவங்க ஓன் எக்கோ சிஸ்டமில் இன்னும் பெட்டராகவே இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி அதை பற்றி நிறைய தடவை அட்ரஸ் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் OnePlus டிவைஸோ ரியல்மி டிவைஸோ ஓப்போ வச்சுருந்தீங்கன்னா இருக்கலே பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஃபைன் மீ இயர்பட்ஸ் ஒர்க் ஆகும், IP55 இருக்குது. ஸோ கீழே மற்றபடி என்னென்ன டேட்டா பார்க்க முடியும் அப்படின்னா, இயர்பட்டில் பேட்டரி வந்து 62 mAh, கேஸில் வந்து 530 mAh. அண்ட் இங்கே வந்து சார்ஜிங் பற்றி போட்டிருக்காங்க. சார்ஜிங் டைம் இயர்பட் வந்து 1 hourல ஃபுல் சார்ஜ் ஆகும்னு போட்டிருக்காங்க. இயர்பட் அண்ட் சார்ஜிங் கேஸ் 2 hours ஆகும்னு போட்டிருக்காங்க. இவங்க வந்து எப்படின்னா, நான் ப்ளே சேஃப், கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் இந்த வேல்யூ கொடுத்த மாதிரி இருக்குது. ஏன்னா 35 நிமிஷத்தில் நான் இத்தனைக்கும் எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் கூட வச்சுருக்கேன், நான் அதை அட்டாச் பண்ணுறேன். 35 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு 35 நிமிஷத்தில் வந்து ஒரு பட்டு 10%ல் இருக்குது, லோ பேட்டரின்னு வார்னிங் வந்துருச்சு. இன்னொரு பட் வந்து 20%ல் இருந்துச்சு. 2 பட்டுமே நான் கேஸில் ப்ளேஸ் பண்ணுறேன். கேஸ் வந்து 100%ல் இருந்தது. 2 பட்டுமே 100%ஆக மாறிடுச்சு. 2 பட்டுமே 0லேருந்து 100 சார்ஜ் ஏறிடுச்சு. கேஸோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா 70%ஆக மாறி இருந்தது. அண்ட் இப்பயும் மல்டிபிள் டைம்ஸ் நான் யூஸ் பண்ணி திரும்ப கேஸில் ப்ளேஸ் பண்ணுறேன், திரும்ப டாப் அப் ஆகுது இல்லையா. இப்போ கேஸில் இது எவ்வளோ நேரத்தில் நடந்திருக்கு, இந்த அளவுக்கு ரிகரஸாக திரும்ப யூஸ் பண்ணது எவ்வளோ நேரத்தில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 26 ஹவர்ஸ்லேருந்து 27 ஹவர்ஸில் நடந்திருக்கு. இப்போ கேஸில் சார்ஜ் வந்து 50% இருக்குது. அண்டு பட்ஸ் ரெண்டுமே 100%ல் இருக்குது. அது இப்போ தற்போதைய நிலைமை, சரியா லைவாக நடந்துகிட்டு இருக்கு. போட்டு புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் சார்ஜிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு தான் சொல்ல வரேன். இவங்க கிளைம் பண்ணுறதை விட ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து வெப்சைட்டில் இருந்த இன்ஃபர்மேஷன். சரி, இப்போ வந்து ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நேராக யூடியூப் மியூசிக்குள்ளே போவோம். ப்ளஸ் இவங்க வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷ் பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சுங்க. இந்த ஏரியாவை சொல்கிறேன். இயர்பட்ஸை சுற்றி நம்ம பிடிச்சி ஹோல்ட் பண்ணி தூக்குறேன் இல்லையா, அதை மேட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. ஏன்னா லைட்டாக ஆயிலியாவோ இல்லாட்டி ஸ்வெட்டோ பட்டுருச்சுன்னா ஸ்லிப்பரியாக மாறிடுது கேஸ்லேருந்து எடுக்கும்போது. ஸோ அது ஒரு பாயிண்ட் இருக்குது. மற்றபடி வந்து இந்த பாட்டை திரும்ப லூப் மோடில் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பாட்டை சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. கரெக்டாக 2 நிமிஷம் 20 செகண்ட் கிட்ட ஆரம்பிக்குது பாருங்கள். ஓகே, நான் அப்படியே வந்து ரியல்மி லிங்க் ஆப் போகிறேன். கேஸ் ஓப்பன் பண்ணால் கேஸில் இருக்க சார்ஜ் தெரியும்ல. பேர் ஆனால் ஒன்று தான் காட்டுவாங்களோ, அதையும் காட்டிடுவோம். ஆட்டோ ப்ளே பாஸ் சூப்பராக வேலை செய்யுது. இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா, 50% கேஸ் சார்ஜ் இந்த வந்துருச்சுல, ரெஸ்யூம் ஆயிடுச்சு. பக்கா சூப்பர். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் இதோட பெஸ்ட்டை வெளில எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்காக நம்மளே கஸ்டம் டியூன் பண்ணலாம்ல. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னொரு நல்ல விஷயங்க, Android 17 ரன் ஆகுது Pixel 10a. அதனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹை டெஃபினிஷன் ஆடியோ LHDC வெர்ஷன் 5 ஹை ரெசல்யூஷன் எனேபிள்டாக இருக்கா, ஒர்க் ஆகுது. இப்போ இதுவே நான் ஐஃபோனில் பார்த்தேன்னா இந்த ஹை டெஃபினிஷன் சவுண்டுங்கிற ஆப்ஷனே காட்டாது ரியல்மி லிங்க் ஆப். ஆனால் ஆப் மட்டும் 400 MBக்கு மேலே இருக்கும் ஆப்பிளில். இந்த ப்ராடக்ட்டுக்கு டியூன் பண்ணும்போதுங்க
இது கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. இந்த இந்த EQ செட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் உங்களுக்கு 6 பேண்ட் EQ தான். 12லாம் கொடுத்துருந்தா இன்னும் ஃபைன் டியூன் பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் ஹை பட்ஜெட் ப்ராடக்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு லோ பட்ஜெட்டுக்குலாம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி 5 பேண்டு 6 பேண்டு தான் கொடுப்பானுங்க பெரும்பாலும் நிறைய பிராண்ட்ஸ். இவங்க 6 பேண்ட் கொடுத்துருக்காங்க. அது இந்த மாதிரி மாற்றும் போது நல்லாயிருக்கு. ஒரிஜினல் சவுண்ட் நிறைய பேருக்கு பிடிக்குங்க. ஏன்னா எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி மிதமாக இருக்குங்க. சூப்பர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ ஒரிஜினல் சவுண்ட் வந்து அப்போது மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸை கவர்ந்துடும். கிளியர் பேஸ், யாருக்கெல்லாம் பேஸ் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த இடத்துல தான் என்ன ஆகுதுன்னா, அந்த OnePlus Nord Buds ரெஃபர் பண்ணுறேன் இல்லையா, அது ஏன் ஸ்கோர் பண்ணுதுன்னு பார்த்தா பேஸ் வேவ் அப்படின்னு ஒன்று ஆட் ஆகுது இல்லை, அது இன்னும் பூஸ்ட் பண்ணி விடுது வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ பேஸ் இன்னும் டீப் இமர்சிவ், அதே சமயம் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல், அதனால தான் அது ஸ்கோர் பண்ணிடுது. பட் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளுக்கு தேவையான மாதிரி கஸ்டம் EQ ரெடி பண்ணிட்டு வெளியில் வந்து டைனமிக் ஆடியோ எனேபிள் பண்ணிட்டு அதில் இன்னும் ஃபர்தராக வந்து லோ ஃப்ரீக்வன்சி பூஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் அதெல்லாம் பூஸ்ட் பண்ணி என்ன பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட நான் நார்டு கிட்ட மேட்ச் பண்ண கூப்பிட்டு போயிட்டேன். அதை எந்த மாதிரி ப்ரொஃபைல் பிடிச்சிருக்கோ அந்த ப்ரொஃபைலுக்கு வந்து நம்மளோட TWS எல்லாத்தையுமே வந்து இப்போது ஆப் சப்போர்ட் இருக்கும்போது டியூன் பண்ண முடியுது. இந்த ஊர் பேர் தெரியாத பிராண்டோ இல்லாட்டி ரொம்பவே அஃபோர்டபுள் செக்மெண்ட்ஸ்குள்ளே வர பிராண்டோ என்ன சொதப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்டோட குவாலிட்டி பில்டு குவாலிட்டிலாம் கூட நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி டியூன் பண்ண முடியாமல் சொதப்பி வச்சுருப்பானுங்க. அதுதான் டார்ச்சராக இருக்கும். டியூன் பண்ணால் அங்கே ரிஃப்ளெக்டே ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், இப்போது முஸ்டாங்னு சொல்லிட்டு போல்ட்டில் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன். டிஃபால்ட்டாக வர ஸ்டாண்டர்ட் EQவில் சூப்பராக இருக்குங்க ஆடியோ குவாலிட்டி. அந்த பட்ஜெட்டுக்கு அந்த லுக்கு எல்லா ஆஸ்பெக்டையும் வச்சு பார்க்கும்போது நல்லாயிருக்கும். பட் நானாக மேனுவல் EQலாம் செட் பண்ணும்போது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. மேபி இப்போ அப்டேட் வந்து நல்லா இருந்ததுன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. பட் நான் டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி என்ட்ரி லெவல் பிராண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் சொதப்புறதை நல்லா பார்க்க முடிஞ்சது. அந்த இடத்துல தான் வந்து என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் பிராண்டட் கைஸ், ரியல்மி, OnePlus, ரெட்மி, ஷாமி, போக்கோ, மொபைல் மேனுஃபேக்சரிங் பிராண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்கன்னு தோணுதுங்க. ஸோ மைண்ட் ஃப்ளோ மோடு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதில் ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதெல்லாம் கேட்டுக்கலாம். அது ஒன்று. அடுத்து என்னென்னா, உங்களுக்கு கேமிங் மோடு வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அது எப்பயுமே எஃபெக்டிவாக ஓன் இக்கோ சிஸ்டமில் பெட்டராக ஒர்க் ஆகும். அடுத்து பட்டன் செட்டிங், சிங்கிள் டேப் எப்பயுமே கிடையாதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் அதே மாதிரி டபுள் டேப்பு, ட்ரிபிள் டேப்பு, டச் அண்ட் ஹோல்டு தான் இருக்குது. டச் அண்ட் ஹோல்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆஃபும் எனேபிள் பண்ணணுன்னு பார்த்தேன். 2 பட்டுக்கும் எனேபிள் பண்ணிக்கணும். இதுக்கு எனேபிள் ஆகிடுச்சு, இதில் எனேபிள் ஆகிடுச்சா, சந்தோஷம். பக்காவாக இருக்குது, அதெல்லாம் பக்கா. இந்த ஆட்டோ ப்ளே பாஸ் ஓகே, ஆட்டோ ஆன்சர் சூப்பராக இருக்குங்க. சீரியஸாக இது ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு விஷயம். சப்போஸ் எப்பயுமே வியர் பண்ண எனக்கு பிடிக்காது, கால் வரும்போது பேசுகிறதுக்காக தான் எடுப்பேன் அப்படின்னா, வெளியில் எடுத்தால் கால் வருது, வெளியில் எடுத்து உடனே பேர் பண்ணால் அது இன்ஸ்டண்ட்டாக பேர் ஆகுது அடுத்த 2 செகண்ட்ஸில். ஸோ காலும் அட்டன் ஆகிடும். பக்கா, அதுவும் பக்காவாக ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்கள், நான் சொல்லலை 17 முக்கால் மணி நேரம், 27 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஓடிடுச்சு. நானே ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டேன். காலங்காத்தால் எழுந்திரிக்கும் போதுலேருந்து ஓடிக்கிட்டு இருக்குது. சார்ஜ் அதனால தான் ஏறுறதை நான் ஃபாஸ்ட்டாக வந்து என்னால் அந்த டேட்டாவை எடுக்க முடிஞ்சுது. நல்லா இருக்குங்க, இது எல்லாமே நல்லாயிருக்கு. இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குது, ப்ரோ இந்த டேட்டாலாம் கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா, அது என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். சரியா? இப்போ இங்கே பாருங்களேன், மியூசிக் ஆப்பில் போகிறேன். இப்போ நான் ட்ரிபிள் டேப் பண்ணேன்னா நெக்ஸ்ட் ட்ராக் போகும். பக்காவாக ஒர்க் ஆகுது, அதெல்லாம் நோ இஷ்யூஸ். ப்ளே பாஸ்க்கு வந்து டபுள் டேப் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே சிங்கிள் டேப் வந்து இதில் இருக்காது. பட் அது ஒரு வகையில் பெரிய ப்ளஸ் தான். இந்த மாதிரி ஒய்ப் பண்ணும்போதெல்லாம் கூட சிலருக்குலாம் ஜிம்மில் வந்து ட்ரிகர் ஆகும். பட் இதில் ட்ரிகர் ஆக வாய்ப்பே இல்லை. பட் ஆனால் கொடுத்துருக்கலாமோன்னு ஒரு சின்ன தாட்டு. அதே மாதிரி ஸ்வைப் ஆக்ஷன் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே, எல்லாத்தையுமே 2600 ரூபாயில் நான் எதிர்பார்த்தேன்னா நியாயம் இல்லை தான். பட் இதெல்லாம் கிராஜுவலாக அடுத்தடுத்த வருடங்களில் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6000 ருபீஸில் இருந்த ஒரு மேட்ரு. பட் இப்போ 4000 ருபீஸ்க்கு வந்திருக்கு. 4000லேருந்து அடுத்து 3000 வரும். அண்ட் 3000லேருந்து அடுத்து 2000 வரும். அப்படி தான் கிராஜுவலாக வந்து டெக்னாலஜி எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். இப்படி தான் அடாப்ட் ஆகும். அப்படியே கீழே வரைக்கும் வந்து எல்லார் கையிலையும் போய் சேரும். ரைட்டு. ஸோ இதை தாண்டி ஃபோன் கால் அப்படின்னு வரும்போது அவுட்டோரில் நல்லாயிருக்கு, இன்டோர்லேயும் நல்லாயிருக்கு. நீங்கள் அப்படியே ஃபோன் கால்க்கான ஆடியோ லிசன் பண்ணுவீங்க. லிசன் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் சொல்லுங்கள். சரி, நான் பேசுகிறது தெளிவாக இருக்கா? அது ரியல்மி T500 Pro. அதான் காற்று நல்லா அடிக்குது, வண்டியில் போயிட்டுருக்கேன். ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸோ அப்போ ஆக மொத்தம் நான் வந்து ரியல்மியில் இதுக்கு முன்னாடி T200 அப்படின்னு ஒன்று சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. அதை கம்பேர் பண்ணும்போது பேசாமல் இது வாங்கிக்கோங்க, இனிமேல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டு இது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஹைரஸ் சப்போர்ட்டும் இருக்குது. ஓகே. ப்ளஸ் நான் இப்போ வந்து நல்லா காற்றடிக்குதுடா, நல்லா காற்றடிக்குது. ஆமாம், சிறப்பு. நல்லா தான் இருக்கு. ஓகே மக்களே, ஸோ ஆக மொத்தம் ஃபிட்டு தரமாக இருக்குது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதை விட நார்டை நான் ரெஃபர் பண்ண காரணம் என்னென்னா, அந்த பட்ஸோட ஷேப் அண்ட் சைஸ்னால ரெஃபர் பண்ணேன். அது இதை விட என்ன ஆகுதுன்னா, அப்படி ஒரு விஷயமே காதில் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது அந்த ஸ்டெம்முனால. பட் இது
மற்றபடி கலருக்கு அதுக்கும் பயபிள்ளைக்கு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுறான். தக்க 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 தக்கன்னு இருக்கான். அந்த கேஸே அதுக்கு மேலே சூப்பரே. ஸோ உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அந்த டவுட் எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம எப்படியும் மாதிரி இந்த கமெண்ட்ஸ் வீடியோ மாதிரி கூட மீட் பண்ணலாம். அப்போ வந்து நான் மற்ற ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் இந்த ட்ரிபிள் டிவைஸ் கனெக்ஷன் எல்லாத்தையுமே நான் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாங்க. பாய்.